அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் தமிழ் வருட பிறப்பு இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்பில் முதல் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான யோக பலன்கள் இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதனால் உங்களுடைய தொழில், குடும்பம், பொருளாதார வளர்ச்சி, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு நிகழ்வுகள் உண்டாக போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தமிழ் வருட பிறப்பு அப்படின்னா நம்மளுடைய தமிழ் உலக எந்த தேசத்தில் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியம் மாறாமல் இந்த வருட பிறப்பை அனைவரும் நம்ம எதிர்பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகும். இந்த வருட பிறப்பில் இருந்து இந்த வருடம் முழுவதுமே பார்த்துட்டோம்னா இதில் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா? நம்மளுடைய இயல்பான ஒரு நிலையில் நம்ம எவ்வளவோ போராடுறோம், கஷ்டப்படுறோம், முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் அந்த முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் இருக்கா அப்படின்னா, அதாவது மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு போராட்ட குணம் மிக்கவங்க தான், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கக்கூடியவங்க தான், ஆளுமை தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு திறமசாலிங்க தான் மேசராசி அன்பர்கள். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு சமீப காலகட்டங்களில் பார்த்துட்டோம்னா சனி பகவானுடைய விரயஸ்தானத்தில் சனி இருப்பதனால விரயங்கள் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்ட அதிகமான அன்பு வைக்கிறோமோ, யார் நம்மளை தேடி வந்து உறவு ரீதியில் அன்பான ஒரு பாசத்தோடு பழகிறாங்களோ, ஆனால் கடைசீட்டில் பார்த்தோம்னா அவங்களாலேயே மேசராசிக்காரர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சமீப காலத்தில் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, முயற்சி எடுக்கிறீங்க, அது வேலை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட ரீதியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக கூட இருக்கட்டும், எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி தூங்காமல் நீங்கள் யோசித்து அதுக்கு உண்டான முயற்சி எடுத்து அதை சாதிக்கணுங்கிற வைராக்கியத்தோடு செயல்பட்டிருப்பீங்க. ஆனால் அதை செயல்படுத்தின அளவுக்கு சக்ஸஸ் பண்ணிவிடுமா? கண்டிப்பாக இல்லை. எல்லாம் ஓகே, 90% நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன். ஆனால் கடைசீட்டில் 10%, சிலருக்குள்ள ஒரே பர்சன்ட்டில் ஃபெயிலர் ஆகிப்போச்சு, வேலையை முடிக்க முடியல. கோடிக்கணக்கில் ஒரு பிஸ்னஸ் எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு வச்சுக்கலாங்களே, கண்டிப்பாக எல்லாமே அதுக்குண்டான 6 மாதம் 3 மாதம் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க. கடைசி கட்டத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி வருமா, ஓகே ஆகுமா, நாளைக்கு ஓகே ஆகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் காலத்தை கடந்துட்டு சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே இனிமேல் எதுவும் நடக்காதாட்டிருக்குது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அங்கே பணத்தை வாங்கி இங்கே போட்டோம், இங்கே வாங்கி அங்கே போட்டோம், கடைசீட்டில் பார்த்தோம்னா எல்லாமே கடன்பட்டது தான் மிச்சமாகி போச்சு, கஷ்டப்பட்டது தான் மிச்சமாச்சு. ஆனால் நம்மக்கிட்ட அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மேசராசி அன்பர்கள் சமீப காலத்தில் வெறுத்து போய் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. ஒரு பக்கம் தொழில் ரீதியில் தான் பிரச்சனைன்னு, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா குடும்ப ரீதியில் திருமணம் எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும், வாழ்க்கையில் நிம்மதி இழந்துட்டுமே. ஒன்று பணத்தால் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்திருக்கு. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையே போராட்டம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தோம்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு பற்றுதல் இல்லாமல் தேவையில்லாத சிறு பிரச்சனை பெரும் சங்கடத்தில் உருவாக்கி இன்றைக்கி பிரிவுகளை நோக்கி போயிட்டுருக்க குடும்பம் எத்தனையோ இருக்குது மேசராசி அன்பர்களுடைய சூழ்நிலையில். இப்படி எல்லா தந்திரங்களும் உருவாக்கி இருந்தாலும் ஆனால் உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறீங்க. எடுத்த முயற்சி பலன்கள் தான் கொடுக்கலையே தவிர ஆனால் உங்களுடைய உழைப்பை நீங்கள் விடல. அதுதான் மேசராசியுடைய தன்மை. காரணம் என்ன? சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் தான் உச்சபலம் பெற்று இருப்பார். அரசியல் இல்லை, அரசாங்கம் இல்லை, வெளிநாடு, எல்லா திறமையும் இருக்கும் ஆச்சுங்களா. கண்ணில் பார்க்குற வேலை கையில் செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆனால் நாம் எந்த இடத்துல போய் ஒரு வேலை செஞ்சாலும் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் நம்ம வேலை செய்கிற முதலாளிக்கும் தான் லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கிறது நல்லது தான். ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மதிப்போ அல்லது மரியாதையோ இல்லை ஊதியமோ கிடைக்கணும் இல்லைங்களா. இது வரைக்கும் உழைச்சிட்டோம், உயர்வான ஒரு பொசிஷனுக்கு அவங்கள கொண்டுட்டு போய் வச்சுட்டோம். ஆனால் நமக்கு அடுத்தவங்க செய்கிற தவறுக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் இந்த ஒரு 7-8 இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கரெக்டாக கணக்கு போட்டு பாருங்கள். கண்டிப்பாக சிலருக்கெல்லாம் வேலையை இழந்துட்டுங்கன்னு சொல்லுவீங்க.
எவ்வளோ நான் ஒரு தைரியத்தோட போராடி எவ்வளோ பண்ணணுமோ அது எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுங்க. வேலை இழப்புகள்னால இன்றைக்கி வெறுப்பாகி போச்சுங்க. அடுத்தது என்ன செய்யலாம்னு புரியலைங்கிற ஒரு தடுமாற்றம் எல்லாமே மேசராசி அன்பர்கள் சந்தித்ததுக்கு காரணம் கிரக பயிற்சிகள் சரியில்லாத ஒரு சூழ்நிலை மட்டும் காரணம் கிடையாது ஆச்சுங்களா. அதாவது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு மற்றவங்களுடைய தடைகளும் ஒரு காரணம். யாரை நம்புகிறோமோ அவங்களாலதான் நமக்கு சிக்கல் வருது. யாரை எதிர்பார்க்குறோமோ எல்லாம் ஆச்சுங்கிறாங்க, அடுத்த நிமிஷத்தில் பார்த்தா அவ்வளோதான் எல்லாம் போச்சுங்கிற மாதிரி ஆகுது. கொடுத்த வாக்கு கச்சிதமாக காப்பாற்றக்கூடியவங்க மேசராசிக்காரர். ஆனால் இன்றைக்கி கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியுமா, முடியாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரிங்களா. இந்த நிலையிலிருந்து மாறக்கூடிய வாய்ப்பு தான் இந்த பரபவா வருஷம் தமிழ் வருஷத்தில் பிறக்கக்கூடிய காலம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. அதே நேரத்தில் இந்த மாத பிறப்பு முதலே உங்களுக்கு கிரக பயிற்சிகள் ஒரு பயங்கரமான சக்ஸஸ் கொடுக்க போகுதுங்க. ஆமாங்க, குரு பயிற்சி, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சி உச்ச பலம் அடைய போகுது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி 4ஆம் இடத்தை உச்ச பலம் அடையும் போது அந்த 4ஆம் இடத்துல இருந்து உச்ச நிலையில் இருந்து 7ஆம் பார்வையை 10ஆம் இடத்தை பார்க்குதுங்க. தொழில் ஸ்தானம். கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகணுமா, கண்டிப்பாக போவீங்க. வெளிநாட்டில் இன்றைக்கி இருக்கிறங்க ஒரு புரோஜனம் இல்லைங்க, எல்லாமே நான் நினச்சது ஒவ்வொரு ஆப்போசிட் ஆகி போச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா, வருத்தமே தூக்கி வீசுங்க. கண்டிப்பாக வேலையில் உங்களால் முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த வாய்ப்புகள் வரப்போகும் இந்த வருஷம். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பார்த்துட்டோம்னு வச்சிங்களேன், டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்களுடைய 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுதுங்க. அதில் விட ஒரு அற்புதம் என்னென்னு பார்த்துட்டோம்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச நிலையிலேருந்து ராகு 10ஆம் இடத்தை பார்க்குது. ராகு இருக்கக்கூடிய ஸ்தானம் 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம் இல்லைங்களா. 10ல் பார்க்கும்போது ஒரு பாவி இருக்கணும்பாங்க. 10ல் ஒரு பாவி இருக்கிற போது கண்டிப்பாக அது யோகம், ராஜயோகம். தொழிலில் எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சியும் அடையக்கூடிய யோகத்தையும் அந்த தொழில்னால் வேலையினால், நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், ப்ரைவேட் வேலையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பக்கம் போய் நம்ம ஒரு கூலி வேலையை செஞ்சால் கூட நமக்கு அதில் ஒரு லாபத்தை நம்ம அடைய முடியும். சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிறவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் மேசராசி நபர்கள் எப்பவுமே கெத்தானவங்க, ஒரு பொக்கிஷமானவர்கள், ஆளுமைத்தன்மையோடு அதிகார பலத்தோடு செயல்படக்கூடியவங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அற்புதமாக இருக்க போகிறீங்க. அற்புதமான காலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஒரு அற்புதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம், சூழ்நிலைகளும் சாதகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. முயற்சிகள் எடுங்க, நிச்சயமாக அற்புதமான வளர்ச்சி இருக்கும். இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் உச்சமடைவார் இந்த சித்திரை மாதத்தில். அப்போது அதாவது முருகரை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை நாளில் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்களுடைய வாழ்க்கையில் மன வலி வேதனையிலிருந்து மீண்டு நீங்கள் நினச்சா அன்பான நெருக்கமானவர்களை ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும், பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும், பணம் பொருளாதார சார்ந்த விஷயத்தில் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய ஒரு காலம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்ப முதலே ஒரு சக்ஸஸ் ஆகுங்க. சரிங்களா. இப்போ சொன்னது கோச்சார் அடிப்படையில் சொன்னதுனால உங்களுடைய லக்னம் என்ன, பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தசா புத்திகள் என்னங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சந்திரன் அதாவது மதி, அதே மாதிரி லக்னம் ஒரு விதியை சார்ந்து நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தசா புத்தி அந்தரங்கள் வரைக்குமே இன்றைக்கி யோகம் என்ன, பாதகம் என்ன, அடுத்த கட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்ன அப்படிங்கிறது முழுமையான பலன்களை உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் நம்ம அறிய முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக கூட அற்புதமான உங்கள் பலன்களை தெரிந்து அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து நீங்கள் அற்புதமான வளர்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுடைய ஜாதகம் மூலியமாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.